ஒரு வழியா காஞ்சிபுரத்துல உள்ள வேலையை முடிச்சுட்டு வெள்ளூர் போயிட்டு இருக்கோம். அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்து பட்டு எடுக்கணும்னு வந்தோம், எடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு, ஊட்ட பக்கம் போவோம். ஏம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அது எங்கே போகிறோம்னா என் தம்பி சொல்லுவான். அப்புறம் ஃபைஸே எங்கே போகிறோம் தெரியலையா? இந்த இப்போ ஏதோ சொன்னேன் எங்கேயோ போகிறோன்னு. கார் போகிற பக்கம் போகிறோம். அது சரி, அப்போ அந்த ஸ்பாட்டு கிடையாதா? பார்த்தீங்களா, என் தம்பி வந்து கார் தொடச்சிக்கிட்டு இருக்காப்புல. திடீர்னு நல்லவனா ஆயிட்டான், என்னன்னு தெரியல. ஆனா இந்த துணி மீன் நல்லா இருக்குது. ப்ரொமோஷன் பண்றியோமா? இல்ல, அர்பன் ரைஸ் 100 ரூபாய்க்கு வாங்கின துணி நல்லா துடைக்குது, அழகா துடைக்குது பாருங்க. அது ஒரு நிமிஷம் ஏதா ஏதா அந்த துணியை கொஞ்சம் கொடுங்கதா. இது நம்ம கார் உள்ள அழுக்கால, வெறும் மேல உள்ள அழுக்கு மட்டும். ஆனா இதுல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சதா? பரவாயில்லையே. இது உங்களுக்கு வேணும்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க. அதனால இங்க மாநில நைலான் கிளாத்துங்க 100 ரூபாய்க்கு தருவாங்க. ஏம்ல சரி, க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புவோமா அப்போ? ஸோ காரை தொடச்சிக்கிட்டு இருக்காப்ல என்னோட தம்பி. முடிச்சுட்டு அப்படி கிளம்புறோம். இன்னைக்கு நாங்க என்ன ஸ்பாட்டு போறோம்னா, அப்படி வருவாங்களா வரமாட்டாங்களா? யாரும் வருவாங்க. அவங்க லேட் ஆகும்லாம் கிளம்ப, எல்லாத்தையும் கூட்டிட்டு வரோம். நம்ம பாட்டு பொறுப்பு இல்லாம காலையில 8 மணிக்கு கிளம்புறதா இருந்துச்சு. மணி எதுவும் தெரியுமா? அப்படி 11 மணி ஆயிட்டு. சரி, அது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறதா, என்ன பண்றது. பைக்கிட்ட போவா அப்படிங்கிறதுக்கு இப்ப நம்ம எங்க போறோம்னா வெள்ளூர் போறோம். ஓகே, போயிட்டு அங்க 2-3 ஸ்பாட் இருக்கு, அதையும் பார்த்துட்டு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரலாம்னு ஃபேமிலி ட்ரிப். அதுவும் போக, ஆனா ஃபேமிலி ட்ரிப்ல நானும் என் தம்பியும் மட்டும்தான் வரும். மற்ற யாரையும் காட்டினாலும் எங்களுக்கு செருப்பால் அடி விடும். அதனால ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ஃபைஸே சைலண்டா வர? என்னது பேசு ஏதாவது? என்னத்தா சிங்கமா தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம அபார்ட்மெண்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஜோக் இல்லையா? அது எப்படி இது பண்ணாங்க? அது என்ன சாப்பாடு வைக்க வரும்போது இதாயிட்டோம். ஓ, அப்ப எப்படி அங்க ப்ரொடெக்ஷன்லாம் போட்டு தானே வச்சிருப்பாங்க? ஓ, நம்ம ட்ரோன் வந்து 4Kன்னு சொல்லிட்டு 420p தான் காட்டுறோம். மறுபடியும் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க உள்ள இருந்து பாத்துக்க மாட்டோமா? கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். ஆனா கிடைச்சிருந்தா நியூஸ் வந்திருக்குமே, எனக்கு அந்த ஃபீட்ல வரும். அதை வச்சு நானே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு அனுப்புனேன். ஒரு நாள் இங்க போவோமா வண்டலூர் ஷோ கம்மிங் சூன். 3 பாட்டா எடுக்கப்படும். அதுக்கு எங்களுக்கு கேமராமேனும் வேணும், எடிட்டர் வேணும். அவங்க என்னைக்கு ஃப்ரீயா இருக்காங்களோ அன்னைக்கு கூட்டு போய் எடுப்போம். இந்த வீடியோ நாங்க பேசுறது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல எல்லாரும் பேசுறது உங்களுக்கு கேட்கும். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குடும்ப விலாகு கம்மிங் சூன். எவனோ எதுக்காகவோ சப்ஸ்கிரைப் பண்றான். நீங்க எதுக்காக பண்ணுங்க, தயவு செஞ்சு. அதான் குடும்பத்தோட உழைக்கிறேன். எங்க அம்மா சொன்னாங்க இங்க போய் செட்டு போட்டாங்க. அது இது விஜய் போட்டு கொடுத்துருக்கான். பாலிடிக்ஸ் கண்டென்ட் வந்து தவிர்க்கப்பட. கெட்டாவது பேசுறதுக்கு பீ போடாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. பாலத்துல ஏறிடும்.
இது என்ன ரோடு? பெங்களூர் ஹைவே. இதுதான் நேஷனல் ஹைவே. இதுதான் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், வேலூர் எல்லாமே கனெக்ட் ஆகும். கிருஷ்ணகிரி எல்லாமே இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ஸ்ரீபெரும்புதூர். இங்கதான் வந்து முன்னாள் பிரதமர் செயின்ட் கோபைனுடைய கண்ணாடியில ஃபேமஸ் ஃபேக்டரி இருக்கு. பெரிய ஃபேக்டரி. இங்கதான் இந்த முன்னாள் பிரதமர் வந்து ராஜீவ் காந்தி வந்து பேசுறது. இங்கதானா அது? சென்னை வந்து இறந்து போனார் அவரு. அப்படியா? மீட்டிங் தேர்தல் தாண்டி ஒரு மீட்டிங் நடத்தும் போது அது சார்பா அங்க அவருக்கு ஒரு நினைவிட கட்டினாங்க. இன்ஷா அல்லாஹ் போற வழியில சொல்லி பாப்போம். செயின்ட் கோபைன் கண்ணாடிக்கு வந்து ஃபேமஸ். கண்ணாடிக்கு அதாவது எந்த அளவுக்கு நல்ல கேமராமேன்னா மூஞ்ச மட்டும் காட்டுவாங்க, இன்ஃபர்மேஷன் மாதிரி. தம்பி வண்டி எதுக்கு ஸ்லோ பண்ற? டீ குடிக்கணுமா? இது 1 மணிக்கா? கிளம்புனதே லேட்டு பார்த்து போல. ஆமாங்க, இதுதான் போறாங்க. ஆம்புலன்ஸ் உடனே தம்பி கொஞ்சம் ஓரம் ஒதுக்கிட்டான். சாப்பிட வேண்டிய நேரத்துல அது சரி. அது சீக்கிரம் கிளம்பணும். 8 மணிக்கு கிளம்புனா அது ஓகே. நான் 9:30 நீ கணிச்சேன். சரியா? 8 மணிக்கு போறதுக்கு 9 மணிக்கு அது நீங்க நைட் வந்து ஒரு டைம் நீங்க சொல்லல. 6 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா 6 மணிக்கு எழுந்திருப்பேன். பேசிட்டு இருக்காங்க. என்னத்த அவன் பார்க்காம இந்த இருக்கலாம். அந்த பேருன்னு என்ன செய்யறானா, இந்த உபாசனாக்கு போட்டியா இங்க ஒரு சரவணம் இங்கிட்ட ஒரு சரவணம். நீங்க அப்ப அந்த சரவணம் பண்ணிட்டு அது எப்படிமா போக முடியும்? ரோடா போனா 6-7 கிலோமீட்டர் போய் யூ டர்ன் அடிங்க. ஆப்போசிட் சைடுல குப்பனா இல்லம்மா, சரவணா பவன்மா அங்க இருக்குமா. லஞ்ச் டைம் இருக்கா? அப்ப என்ன செய்யணும்? போவோம். திரும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரவணா பவன். A few moments later. So guys, இப்ப நாங்க சரவணா பவன்ல போய் டீ காஃபி தான் குடிச்சோம். எவ்வளவு வந்துச்சு ஃபைஸ் பில்லு? 600 ரூபா வந்துச்சு. அதுல வந்து மஷ்ரூம் 65 நம்ம வாங்கினோம். அது ஃபுல்லா அந்த பக்கோடா மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா அதே 300 ரூபா. அதுக்கு சாப்பாடா சாப்பிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 300 ரூபா போட்டு 1000 ரூபாய்க்கு சாப்பாடா சாப்பிட்டுருக்கலாம். சிக்கன் 65 250 ரூபா தான். கலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்டுருந்தா கூட இவ்வளவு வந்துருக்காரு. பாவிங்களோ 600 ரூபா. வெறும் காஃபி இது குடிச்சதுக்கு ஒண்ணுமே நல்லா இல்ல. தெரிஞ்சு பைனாப்பிள் ஜூஸ் மட்டும் தான் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அது எதுவுமே நல்லா இல்ல. அதனால மதியம் நம்ம இன்னும் காஃபியும் ஆறிட்டான். அதான் எதுவுமே நல்லா இல்ல. வெறும் பைனாப்பிள் ஜூஸ் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. மஷ்ரூம் இது நல்லா இருந்துச்சு. ஆனா ரேட் வந்து 300 ரூபாங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதிகம் தான். சரி, இப்ப நேரம் நம்ம வெள்ளூர் போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு மச்சாவான ஸ்பாட்ல போய் சாப்பிடுறோம். இதான் என்னது? காஞ்சிபுரம் பெரிய கோயில். டூரிஸ்ட் ஸ்பாட். இத பாக்குறதுக்கா? அது கொஞ்சம் ஃபேமஸான கோயில். மதுரை மீனாட்சி டெம்பிள் மாதிரி காஞ்சிபுரத்துல வந்து இந்த கோயில்லாம் ஃபேமஸ். தஞ்சாவூர் கோயில் மாதிரி காஞ்சிபுரம் கோயில். காஞ்சிபுரம் கோயில் தான் ஃபேமஸ். கோயில் ஃபேமஸ், பட்டுக்கு ஃபேமஸ். ஆனா இப்ப வெள்ளூர் தானே கூட்டு போறேன். நீங்க வெள்ளூர் தான் போறோம். A few moments later. பிரியாணி கடை வருது. எந்த கடையுமே கிடையாதுன்ட்டாங்க அத்தா. கடை வந்து நாங்க கடை லிஸ்டே சேர்க்க மாட்டோம்ல. அது சரி சாப்பிட்டுறோம்ல அதுல. ஆமா, அது சாப்பிட மாட்டா. உள்ள போனோடனே இப்படி ஊக்க போயிடுவா. வச்சிருப்பா காலை. ஹோட்டல் லிஸ்ட்ல சேர்த்தா தானே. ஆமா, கரெக்ட். காமாட்சி அம்மன் கோயில். அதான் ஃபுல்லா டெம்பிள் தான். இது வந்து கோயிலுக்கு ஃபேமஸான ஊரு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கும்பகோணம் தான். செகண்ட் வந்து மதுரை, தேர்ட் வந்து காஞ்சிபுரம். கோயில் நகரங்கள்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கும்பகோணம் தான். வெள்ளூர் படம். ஆமா, வெல்கம் டு காஞ்சிபுரம்.
சாரி விஜய் சதீஷ் வந்துருச்சு. வெல்கம் டு காஞ்சிபுரம். இப்படி இப்படி வச்சுக்கோமா இனிமே. வெல்கம் டு சைக்கிள் பார்வை. நல்லா இருக்கா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. வெல்கம் டு சைக்கிள் பார்வை. இது இப்படி இப்படி வெல்கம் டு சைக்கிள் பார்வை. இப்படி வச்சுக்கலாமா? விவேக் ஒரு படத்துல கட்சி இறங்கி வெல்கம் டு சைக்கிள் பார்வை. கௌரி காமாட்சி எல்லாம் பார்க்கிங் பண்றது எப்படின்னு தெரியல. 1 இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? ஒண்ணு இருக்கு. நீ எப்படி பேசிக்கலாம். 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். நம்ம ஊரா சுத்தி கூட்டு போறீங்க. ஏய் ப்ரோ கொஞ்சம் தள்ளுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. பேர் வர அந்த ரூட்ல பேர் வாரு என்ன போனா நம்ம போக முடியும். ஆனா இஷ்டத்துக்கு ஹார்ன் அடிக்கிறாங்கப்பா. பீஃப் பிரியாணி. என்னமா? பீஃப் பிரியாணியா? மாடு அடிச்சுட்டு பீஃப் பிரியாணி சாப்பிடுறோம். அது சரி, அவ்வளவுதான். இவ சொல்ல மாடு அடிச்சிட்டு பீஃப். ஐயோ பொலிட்டிக்கல் அந்த மாதிரியும். ஆமா, அப்புறம் அவ்வளவுதான் வச்சு செஞ்சிருவாங்க. அது அவங்கவுங்க சாப்பிடுறது அவங்கவுங்க விருப்பம், அவ்வளவுதான். சரி ரூட் சொல்லுங்க. அப்புறம் எப்படி போனோம்? எவ்வளவு தூரம் இருக்கு? 250 மீட்டர்ஸ்ல ரைட். இந்த வெள்ளூருக்கு ஹைவே எல்லாம் கிடையாது. என் பொண்டாட்டி எப்படின்னா நார்மலா பேசும்போது நல்லா கத்தி பேசுவா. மைக்க கொடுத்தோன்னே அது தேடணும் உட்காந்து. நேத்து ஒரு வீடியோ எடிட் பண்ணப்பா. அவ வீடியோ போன வாரம் பாத்திருப்பீங்க. அந்த வீடியோல பேச சொன்னா உட்காந்து முணங்கிட்டு இருக்கா. பாத்தீங்கன்னா நம்ம இயர்போன் போட்டு எனக்கே கேட்கல. எல்லாரும் இருக்கிறப்ப எப்படி பேச முடியும்? அது சரி. சோ காய்ஸ் ரைட்ல போக கூடாதுன்றாங்க. மீட்டிங் நடக்குதான். ஆனா லெஃப்ட் வழியா போனா வேலூர் போயிடலாம். நாங்க இன்னும் ரோட்டை மாத்தி விட்டானுங்க. சாரி ரூட்டை மாத்தி விட்டானுங்க. சாரி யாருன்னே தெரியல. நம்மளுக்கு கூப்பிட்டு அவரே கொண்டு நில்லுங்க அங்க போவாதீங்க, மீட்டிங் நடத்துறாங்க. அப்படிதான் எங்களை திருச்சியில வந்து போகுது. சரி போ அவரு சொல்லிட்டார்ல. ஏதோ மீட்டிங் நடக்குதாமா? கட்சி மீட்டிங். 5 பேர் ஒரு பைக்ல. அதுதான் எங்க ஊர்ல சர்வசாதாரணமா நடக்கும். ஆனா 500 நீ பேசுறது கேட்காதுன்னு நினைக்கல மைக்ல எல்லாம். அது கேக்கும். இப்படி பேசுறது போதுமா? இப்ப மட்டும் கத்து. மைக்க கொடுத்தா கத்தாத நாய. A few moments later. வேலூருக்கு சாப்பிட கூட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து சாரி எடுக்க வந்துட்டாங்க. எங்க நிலைமையே வந்து இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா காஞ்சிபுரத்தில் ஒரு பட்டுக்கடையில் இருக்கோம். இங்கே எல்லாமே ஹோல்சேலில் இருக்குது. ஸோ எல்லாமே கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. பாருங்க, நான் வேற எதுக்கோ வந்தேன், என்னை பட்டு புடவை எடுக்க வச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. Meanwhile. One hour later. வேலூர் போகலான்னு வந்துட்டு காஞ்சிபுரத்தில் 5 பட்டு புடவை எடுத்திருக்கோம். அது சரி, உன் கல்யாணத்துக்கு எடுக்கணுமா? வெக்கத்தை பாரு. A few moments later. ஸோ இங்கே காஞ்சிபுரத்தில் ஏதோ ஸ்ரீ நலன் குப்தாவா என்னமோ இருக்கான். அங்கதான் போறோம். போயிட்டு அங்க போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி நீங்க சொல்லுங்கத்தா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை, காஞ்சிபுரத்தில் வந்து ரொம்ப நாளாக பட்டு எடுக்கணும். ஏன்னா காஞ்சிபுரத்துல இருந்து தான் வந்து பட்டு வந்து காஞ்சிபுரம் பட்டு வந்து சில்க் இது வெட்டிங் மற்ற முக்கியமான பண்டிகைகளுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதனால வந்து சாரி எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் பிளானிங்கு. அது இன்னைக்கு தான் கைகூடி இருக்கு. இன்னைக்கு வந்தோம். அது ஒரு நல்ல கடையாக வந்து ஒரு எதிர்பாராத விதமா ஒரு தம்பி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாரு. ஆமா, அது ஸ்பெசிபிக்கா ரூட் வந்து வேற மாதிரி மாறி வாலண்டியரா வந்து வாலண்டியரா வந்து இந்த கடையில வாங்குங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போனாங்க. சொன்னாரு. அந்த முத்துக்குமார் ஹேண்ட்லூம் வீவர்ஸ் சொல்லி பிஎஸ்கே ஸ்ட்ரீட்ல இருக்கு. ஆமா,
ஸோ அங்க போய் பார்த்தோம். பேரே கிடையாது. இருக்கு இதுதான் அந்த கடை. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா காமிச்சாங்க. நல்ல ஒரு 1 hour அது மாதிரி ரேட்டும் ரீசனபிளா இருந்துச்சுல, ஸ்பெண்ட் பண்ணோம். அது நல்லா காமிச்சாங்க. ஆனா எல்லாருக்கும் டீ காஃபி கொடுத்தாங்க, எங்களுக்கு மட்டும் கொடுக்கல. அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆயிட்டோம். 10 ஆமா, எல்லாருக்கும் டீ காஃபி தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. நம்ம கடைசில இருந்ததுனால நம்ம எதுவும் பேசிட்டு இருக்கோமா இது. ஆமா ஓகே, அது ஸோ 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. நாங்க அதுவும் திருநெல்வேலியில இருந்து வரோம்னு சொன்ன உடனே 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கனவு வந்து நாங்க வந்து வேற எதுக்கும் வந்தோம், இப்ப இந்த கடைக்கு நாங்க ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப தப்பா நாள் நினைக்க வேண்டாம், நிறைவேறிடுச்சு. ஆமா ஒரு வழியா நிறைவேறிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்க போறது வந்து சாப்பாடு ஸ்பாட்டு. ஃபைனலி சைக்கிள் பார்வையோட சாப்பாடு ஸ்பாட்டுக்கு போறோம். போலாமா? இதுதான் இங்க இந்த இருக்கலாமா மேல. ஸோ இங்க வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு, உள்ள போறோம். பெப்பர் பிபிக்யூ சிக்கன் வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க போகிறோம். இது வந்து ஹாஃபு ஆரம்பில் டேஸ்ட் பார்த்து தரேன். செம்மையாக இருக்குது, ட்ரை பண்ணி பாரு. நெக்ஸ்ட் வந்து காயின் பரோட்டா வாங்கியிருக்கோம். பாருங்க, மஜாவாக இருக்குது. இதான் சைஸு. பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி வந்திருக்கு. இந்த டேஸ்ட் பார்க்குறது எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அதோடு சேர்த்து ஸ்வீட்டும் வந்திருக்கு. பிரியாணி இது எடுத்துக்கப்பா. இது பீஸ் பெருசாக இருக்கா, அதனால விட மாட்டேங்குது. அதான் பார்க்க குழம்பு சோறு மாதிரி தான் இருக்கு. பிரியாணி நல்லா இல்லை. ஓகே, தயிர் சாதம் வாங்கியிருக்கு. ரொம்ப கஞ்சி குடிச்சு அப்படியே மசாலா பிரியாணி. இதுக்குள்ள பிரியாணி ஆம்லேட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். One hour later. ஸோ போன ஸ்பாட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நாட்டுக்கோழி பிரியாணி எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. தம்பி வந்து காயின் பரோட்டா வாங்கியிருந்தான். அதுக்கு சால்னா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தான். ஸோ அப்பாவும் அம்மாவும் வந்து அந்த மசாலா பிரியாணி வாங்கியிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாங்க. அதோட மெயின் ஹைலைட்டே வந்து தயிர் சாதம் தான். அது இன்னும் நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை தாண்டி 2 சூப்பு நல்லா காரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஜலோஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரமாக பெப்பர்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லி சூப்பும் நாட்டுக்கோழி சூப்பும். ஸோ போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மற்ற நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு இது சாப்பிட்டே வயிறு ஃபுல்லானதுனால இப்போ இங்கேருந்து நேராக இன்னொரு ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம்.
போயிட்டு அங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வழியா காஞ்சிபுரத்துல உள்ள வேலையை முடிச்சுட்டு வெள்ளூர் போயிட்டு இருக்கோம். வெளில போட்டா அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்து பட்டு எடுக்கணும்னு வந்தோம், எடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு, ஊட்ட பக்கம் போவோம். ஏம்மா